Hello friends, welcome back to our channel MRS.MALASUNDAR. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட ரேண்டமான மார்னிங் ரொட்டீனை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெசிபியும் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து கிச்சனுக்கு நியூவாக ஒரு கிளாஸ் கண்டெய்னர் வந்து வாங்கியிருந்தேன். அதையுமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங் எடுத்தது. டியூஸ்டே மார்னிங்லேருந்து நான் என்னென்ன ஒர்க்லாம் ரேண்டமாக பண்ணினோ அது எல்லாமே இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பால் ஆற்றி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சமாக காஃபி மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் டெய்லியுமே காஃபி, டீ, மில்க் இந்த மாதிரியெல்லாம் டெய்லியுமே கண்டினியூஸாக எடுக்கிற பர்சன் கிடையாது. மில்க் தான் மேக்ஸிமம் எடுத்துப்பேன். அதுவுமே பார்த்திங்கன்னா எப்பயாச்சும் ஒன்ஸ் தான் எடுத்துப்பேன். எப்பயாச்சும் ஒன்ஸ் எனக்கு காஃபி குடிக்கணும்னு டெம்ப்ட் ஆகும்போது காஃபியுமே எடுத்துப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு காஃபி குடிக்கணும்னு ரொம்ப டெம்ப்ட் ஆகிட்டே இருந்தது. அதனால் காலையிலே காஃபியோடு என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணேன். ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி குடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்டே நைட்டு எக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை அப்படியே கவுண்டர் டாப்லேயே வச்சுட்டேன். அதை எடுத்து இந்த எக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். எக் ஸ்டோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி மார்னிங் 5 o'clock எழுந்த உடனே பால் காய வச்சிட்டேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஹோம்மேடாக தான் தயிர் ப்ரிப்பேர் பண்ணுவேன். தயிர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக மார்னிங்கே பால் காய வச்சுருந்தேன். பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த பாலில் 1 டீஸ்பூன் கிட்ட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களுமே வீட்லேயே தயிர் மேக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பால் காய்ச்சும் போது அதில் தண்ணி எதுவும் சேர்க்காம பால் காய்ச்சி நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கிட்ட தயிர் அந்த பாலில் ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் தயிர் பண்ணது. இந்த தயிர் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னுட்டு. வீட்லேயே நீங்கள் மேட் பண்ணும்போது மட்டும்தான் இவ்வளோ கெட்டியாக தயிர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பால் பாயில் பண்ணும்போது முக்கியமாக தண்ணி ஆட் பண்ணாமல் பாயில் பண்ணணும். அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல திக்கான ஒரு தயிர் கிடைக்கும். இப்போ நம்ம வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ குருமா பண்ணுறதுக்காக நான் ஒரு வானல் வச்சுருக்கேன். இப்போ இது நல்ல சூடாயிருச்சு. இப்போ நான் இதில் கடலெண்ணெய் 4 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயுமே நமக்கு நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் இதில் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 பட்டை, 2 லவங்கம், 1 ஸ்டார் பூ, 1 மராட்டி மக்கு, 1 பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். இப்போ பாருங்கள் தக்காளி நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இதோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 கைப்பிடி அளவு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். 1 கைப்பிடி அளவு கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கைப்பிடி அளவு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா வெஜிடபிள்ஸுமே பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய ராஸ்மல் எல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ண மசாலாஸோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த மசாலாஸோட பச்சை ஸ்மெல்லாம் போயிருச்சு. இதில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியுமே நமக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் ரெடியாக இருக்குது. நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே 80% குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதில் ஒரு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட்டில் நான் என்னென்னலாம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், கசகசா, முந்திரி இது மூணுமே வந்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி அதை வந்து இந்த கிரேவியில் வந்து நம்ம சேர்த்தோன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டு வந்து சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒன்ஸ் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம குக் பண்ணால் போதும். நல்லா திக்காக வந்து கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு சூப்பரான வெஜிடபிள் குருமா வந்து நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் ரெடியாக இருக்குது. இப்போ நமக்கு இது வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெஜிடபிள் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வெஜிடபிள் குருமா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். முக்கியமாக நீங்கள் வந்து பேஸ்ட்டு ரெடி பண்ணும்போது முந்திரியை வந்து அதிகமாக சேர்த்து அரைக்காதீங்க. முந்திரியை வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா அதோட ஸ்மெல் வந்து இந்த குருமாவில் வந்துக்கிட்டே இருக்கும். முந்திரியை வந்து ஒரு 4 அல்லது 3 அவ்வளோதான் வந்து சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் பூரி பண்ண போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூரி வெஜிடபிள் குருமா தான். பூரி மாவு வந்து நீங்கள் ஆயிலில் போடுறதுக்கு முன்னாடி ஆயில் வந்து நல்ல ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து பூரி இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். பூரி மாவு வந்து நீங்கள் ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பூரி உப்பியே வராது. இப்போ பாருங்கள், பூரி வந்து நமக்கு சூப்பராக பஃப்னு ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரியே மீதம் இருக்க பூரி மாவையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூரி மாவு ஒன்று வந்து நான் ஆயிலில் போட்டேன். அந்த மாவு பார்த்திங்கன்னா அடியிலே இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பி வருது பாருங்கள். மேலே எழும்பி வரும்போது நான் கரண்டியை வச்சு அந்த பூரி மாவுக்கு மேலே லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன். அந்த பூரி மாவு ஃபுல்லாக சூடான ஆயிலில் வந்து முங்குது. அந்த மாதிரி ஃபுல்லாக முழுகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆயில் வந்து சூடாக இருக்கிறதுனால அந்த மாவுக்கு மேலே பட்ட உடனே மாவு வந்து நல்லா உப்பி வருது. நீங்களுமே வந்து பூரி மாவை எண்ணெயில் போட்ட உடனே அது வந்து மேலே எழும்பி வரும் பாருங்கள். அந்த டைமில் கரண்டியை வச்சு லைட்டான ஒரு ப்ரெஷர் வந்து பூரி மாவுக்கு மேலே கொடுத்திங்கன்னா நல்ல உப்பலாக வந்து பூரி கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு சூப்பரான பூரியுமே ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஒரு 2 ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதையுமே வந்து ரிசீவ் பண்ணிட்டேன். இந்த 2 ப்ராடக்டோட பேக்கேஜுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் கண்டெய்னர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த கிளாஸ் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ட்ரியோ பிராண்டோடது. இந்த கண்டெய்னர் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கிளாஸு. இதோட லிட்டு பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. நடுவில் இருக்கிறது வந்து நமக்கு பார்க்க கிளாஸ் மாதிரியே இருக்கும், பட் கிளாஸ் கிடையாது. நடுவில் இருக்கிறது வந்து பிளாஸ்டிக்கு. இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1000 ml. இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி ரேட் வந்து 255 rupees, பட் நான் வந்து 179 rupeesக்கு வாங்கினேன். நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது இது வந்து 25% ஆஃபரில் இருந்தது. இந்த கிளாஸ் கண்டெய்னரோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கண்டெய்னரை வந்து நான் கீ ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்கினேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேம் ட்ரியோ பிராண்ட்லேருந்து ஒரு கிளாஸ் பவுல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த கிளாஸ் பவுலோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2240 ml. இந்த கிளாஸ் பவுலோட ஒரிஜினல் எம்ஆர்பி ரேட் வந்து 299 rupees, பட் நான் வந்து 225 rupeesக்கு வாங்கினேன். நான் வாங்கும்போது 24% ஆஃபரில் இருந்தது. இந்த பவுல் பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்குது, நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸ், நல்ல வெயிட்டு. ஓவராலாக இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் நான் வந்து தோட்டத்துக்கு போயிட்டு மிளகா வந்து பறிச்சுட்டு வந்தேன். வீட்டில் வந்து மிளகா காலியாயிருச்சு. மிளகா வந்து எப்போவுமே நான் 1 வீக்குக்கு தேவைப்படுற மாதிரி பறிச்சுட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன்.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு டைம் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய்.